கருவாயா, அழுக்கு கருவாயா, நல்லா அழுக்காகிட்டானுங்க. அப்படியே சாப்பிடுமா? அப்படியே கொய்யாப்பழம் போய் சாப்பிடும். டீ ஊற்றணும். மயிலு வச்சுக்கிட்டு நம்ம அந்த நாயை கொஞ்சமா மயிலு கோவம் வந்துடும். மயில் உடனே வந்து சண்டைக்கு வந்துடுவா. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இந்த 4 நாளைக்கு நம்ம ஊர்ல வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா வெயில் அடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. நியூஸ்ல சொன்னாங்க. இருக்கிற வெயிலை விட அதிகமா இருக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரிதான் இருக்கு. அப்படியே வெளியில கூட அப்படியே கொஞ்சம் கூட காத்தடிக்கும் பொழுது பயங்கர வெக்கையா இருக்குது. அப்படியே இப்போ சாயந்தரம் 3 மணி, ஆனா மத்தியானம் 12 மணி மாதிரி வெயில் அடிக்குது. வெளியில காத்து இல்லாம உக்கரமா இருக்குது வெளியில. அப்படியே ஒரு சில ஊருங்கள்ல மழையும் பெய்யுது. ஆனா நம்ம ஊர்ல தான் மழை பெய்யாம இருக்குது. சரி, இன்னைக்கு வந்து சேலம் தான் கிளம்பி இருக்கோம். அது குட்டி நாய் பேருடா நல்லா தேடிக்கிட்டாங்க. ஊரே சுத்துறாங்க, வீட்டை சுத்தி சுத்தி திரிகிறாங்க. வரேன் 2 பேரும் ஜோடி போட்டு என்னடா பண்ணாங்கல்ல. இன்னைக்கு வந்து சேலம் தான் கிளம்பிட்டு இருக்கோம். எதுக்குனாக்கா விகாஸ் தம்பிக்கு வந்து ரெகுலரா போட்டுக்கிறதுக்கு டிராயர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பியிருக்கோம். ஏன்னா அவர் வந்து மானாவாரியை வளர்றதுனால டிராயர் எதுவும் பத்தல. அதுக்காக போய் டிராயர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பர்ச்சேஸ்ங்க பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்னென்ன வாங்குறோம் என்ன பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கருவாயா, அழுக்கு கருவாயா, நல்லா அழுக்காகிட்டானுங்க. வீட்டை சுற்றி சுற்றி திரியிறானுங்க இல்லையா, அதனால 2 பேரும் நல்லா அழுக்காக்குறானுங்க. பாரு, ஜாலியா என்ஜாய் பண்றானுங்க. ஆனா இப்ப தெரிஞ்சிச்சு தான் நம்ம வீடுன்னு சொல்லிட்டு இப்ப எங்கேயும் போறதே இல்லை. வந்துருங்க, எங்க போனாலும் வந்துடுறானுங்க. கருவாயா, இங்க வா. கருவாயா, இங்க வா. நீதான் கருவாயனா? ஐயோ, ஆல்ரெடி இவ்வளவு அழகப்படுத்துறது பாரு. அங்க போறா, வயிற்ற நடுகாண்டு வச்சு காலை 2 நீட்டி படுத்துக்கிச்சு. எங்க பாரு, சூப்பரா படுத்துருக்குது. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் தான் இன்னைக்கு வண்டி எடுத்துட்டு வராரு சேலம். பெரிய வண்டியை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏங்க அவரு எடுத்துட்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் வண்டி எடுக்கிற அன்னைக்கு எடுத்தாரு, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் எடுக்கிறாரு. அதான் நிறைய ஓட்டிட்டேன், உனக்கு தெரியல. எனக்கு தான் தெரியலையா? சரி சரி, வாங்க போலாம். நீலந்து தான் இந்த வருஷம் ஒரு ஃபோன் பண்ணு, கிளம்பிக்கலான்னு பார்க்கலாம். சேலம் வந்த உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கோப்டெக்ஸ் எங்க அப்பா என்னடா வாங்கி கொடுப்பாரு. பட்டு சாரிலாம் அப்பெல்லாம் நாங்கள் கோப்டெக்ஸ்ல தான் வந்து எடுப்போம். அதுவும் சேலத்தில் இருக்கிற கோப்டெக்ஸ் தான் வந்து எடுப்போம். இப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அகரகரத்துக்கு வந்தாச்சு. இந்த தேரை இழுத்துக்கிட்டு போகிறதுக்குள்ள பெரும்பாடாக இருக்குது. பைக்கில் தான் வரணும் இந்த ஃபர்ஸ்ட் அகரகரம் வரதா இருந்தாக்கா. நாங்கள் வந்த சேலம் வந்ததில் மொதல் வேலையாக என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஒரு வெள்ளி காப்பு. சேலம் வந்ததுக்கான முதல் காரணமே ஒரு வெள்ளியில காப்பு வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா என் ஃப்ரெண்டோட பேரனை போய் பார்க்க போறேன், அதுக்காக வேண்டி ஒரு வெள்ளி காப்பு வாங்கிடலான்னு சொல்லிட்டு. நம்மளுடைய ஸ்பெஷலே காப்பு தானுங்களா, அதனால காப்பு வாங்குறதுக்கு தான் இன்னைக்கு சேலம் வந்திருக்கிறேன். வாங்க முதல்ல போய் வேல் போட்ட காப்பு வாங்கிட்டு வந்துடலாம். காப்பும் வாங்கிட்டேன், கூடவே வந்து இந்த குலதெய்வமாக நினச்சி நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு சொம்பு வாங்கிட்டேன். இந்த முருகர் வாங்கலான்னு பார்த்தேன், ஆனால் அந்த முருகரோட விலை 50,000. சரி, இன்னொரு ட்ரிப் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். இந்த வீதி வந்து ரொம்ப எங்களுக்கு பழக்கமான வீதி தாங்க. எங்கள் அத்தை வீடு வந்து ஏவிஆருக்கு பின்னாடி சைடு தான் எங்கள் அத்தை வீடு இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது நான் இங்கே தான் வந்து ஸ்கூல் லீவுக்கெலாம் வருவோம், மாரியம் பண்டிகைக்கெலாம் இங்கே தான் வருவோம். அதனால் நாங்கள் அடிக்கடி வந்துட்டு போன வீதி இந்த வீதி தான். ஏன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு இங்கே தானுங்களா, ஈரோட்லேருந்து வந்தாக்கா அங்கே தான் வந்து இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நடந்தே எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துடுவோம்.
இந்த வீதியோடைய 2 பக்கத்துலேயும் நிறைய கடைகள்லாம் இருக்குங்க. நிறைய பழ வகைகள்லாம் விற்பாங்க, காய்கறிலாம் விற்பாங்க. இது மாதிரி வந்து பலகார கடைகள்லாம் இருக்கும். இந்த கடையில் வந்து எப்பவுமே சீம்பால் இருக்கும். எந்த டைம் போனாலும் சீம்பால் வாங்கி சாப்பிட்லாம். ஒரு பீஸ் வந்து 10 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு சீம்பால் பார்த்தீங்கன்னா 2 சமோசா போட்டுருவோம். 2 சமோசா. நான் கடைக்குள்ளார போகும்போதே பார்த்துட்டேன், இது ஏதோ ஒன்று விற்றுட்ருக்காரு, நாம் இந்த பழத்தை பார்த்ததே இல்லையே, அதனால் வெளியில் வந்ததும் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அவர்கிட்ட போய் கேட்டேன், இது என்ன பழங்க, நம்ம பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி கேட்டதுக்கு முந்திரி பழம்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒரே குசியாயிருச்சு. ஏன்னாக்கா வீடியோவில் பார்த்துருக்குறேங்க, ஒரு பொண்ணு இந்த முந்திரி பழத்தை வந்து மரத்துலேயே பிச்சு சாப்பிட்டாங்க. அதனால் நாமளும் சாப்பிட்டு பார்க்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. ஆனால் அவரே சொன்னார், சிகப்பு பழத்தை விட அந்த மஞ்சளும் அந்த வெளிர் பச்சையும் இருக்கு இல்லைங்களா, அந்த பழம் 2 நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். சரி கொடுங்கன்னு சொல்லி வாங்கினேன். ஒரு 50 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கினோம். வீட்டுக்கு கொண்டு வந்து தாங்க சாப்பிட்டு பார்க்கணும். நான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாலுமே டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன். நீங்களுமே உங்கள் ஊர் பக்கத்தில் கிடச்சிச்சின்னா கட்டாயம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம ஊரில் நம்ம கொய்யாக்காய் தானே சாப்பிட்ருக்குறோம், நம்ம இன்னும் முந்திரி பழத்தை சாப்பிட்டது இல்லைல்ல, அதனால் நாமளுமே சாப்பிட்டு பார்ப்போம். இந்த முந்திரி காய் இருக்கு இல்லைங்களா, அந்த காயை வச்சு பிரியாணி செய்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்குமே முந்திரி காய் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா கட்டாயமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படியே நடந்து வரும்போது அப்படியே பெரிய மாரியம்மனுடைய கோபுரம் தெரிஞ்சிச்சு. அந்த கோபுரத்துக்கு பக்கத்துலேயே அப்படியே சூரியன் வந்து மறையிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம். அடுத்ததாக நாங்கள் போன இடம் வந்து டிமார்ட்டுங்க. அங்கேயும் கூட்டமாக தான் இருந்துச்சு. சரி சண்டே போனால் தான் கூட்டமாக இருக்குது, மற்ற நாளில் போனால் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் அப்பையும் கூட்டமாக தான் இருந்துச்சு. சரி ஒரு சில பொருட்கள் வந்து எங்கள் மேச்சேரியில் கிடைக்கிறது கிடையாது, அதனால் அது வாங்கிறதுக்கு நாங்கள் சேலத்தில் இந்த மாதிரி கடைங்களுக்கு தான் வர வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு வந்தோம். கொஞ்சம் லேட்டு தான் ஆணுச்சு, என்ன பண்ணுறது. பாப்கார்ன். அடுத்ததான் நாங்கள் போன இடம் வந்து ட்ரெண்ட்ஸ் தாங்க. விகாஸ் தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கச்சிச்சு வெயிலா ரொம்ப உக்கரமாக இருக்கு. அவனுக்கு ட்ராயர் மட்டும் எடுத்து கொடுங்க அவனுக்கு. கண்ணு இந்த ட்ராயர் நல்லா இருக்குது இது டீ ஊற்றுன மாதிரி டீ ஊற்றுன மாதிரி இருக்குதான். கிருசு தான் உங்ககிட்ட அல்டிமேட். கண்ணு இது அதில் வந்து டீ ஊற்றல, டீலாம் ஊற்றல, இதுவும் இது எழுதிருக்கு. சரி எடுத்துக்கலாம். இது ஒன்று ஆர்டர் 600 ரூபா. இந்த எடுத்து இது கலர் மாற்றி எடு. அது ரொம்ப அசிங்கமாக கீழே இறக்கமாக இருக்குது. டீ ஷர்ட்டும் ட்ராயர் இருந்தாங்க எடுக்கிறதுக்கு மெயினாக போயிருந்தோம். ஏன்னா இப்போ லீவுக்கு வந்து டீ ஷர்ட்டும் இந்த ட்ராயர் தானே போட்டுக்கிறான், அதனால் அது மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே எடுத்தது எல்லாம் சின்ன சின்ன சைஸாக போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் போய் எடுத்தோம். அவன் எடுத்தது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வந்து காட்டிகிட்டு இருந்தான் அவங்க அப்பா கிட்ட. சொன்னது என்னமோ 2 ட்ராயரு 2 டிஷர்ட் மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் கடைக்கு. ஆனால் கடைசியாக நானும் என் பையனும் ஒரு கை நிறக்க எடுத்து அடுக்கி வச்சுட்டு வந்தோம். எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் 2 பேரும் எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு கண்ணு மொழி வெளியில் வந்துருச்சு. பாபா நாசத்தில் எப்படி கமல் சார் வந்து பார்த்துட்டு ஐயோ என்னத்தெல்லாம் இத்தனை தூக்கிட்டு வராளுங்க அப்படின்னு நினச்சாரோ, அதே போல் எங்கள் வீட்டுக்காரரு கண்ணு மொழி வெளியில் வந்துருச்சு. பார்க்கவே எங்கள் வீட்டுக்காரர் பாவமாக போயிடுச்சு. பேக்ல வேணும் அப்படியே மாமா. எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அப்பாவும் பையனும் என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏங்க உள்ள வந்து இன்னும் வாசலிக்குதுன்னு சொன்னீங்க இல்லைங்க, அது இந்த முந்திரி பழத்தோட வாசனாங்க. விகாஸுக்கு லீவில் போட்டுக்கிறதுக்கு வெறும் ட்ராயராக எடுத்தாச்சு. தம்பி
எல்லா ட்ராயரும் குட்டி ட்ராயர் ஜட்டி சைஸுக்கு ஆயிடுச்சு. அதனால இப்போ பெருசாக ட்ராயர் எடுத்தாச்சு. பிகாஸ் ஆளே இல்லம்மா, நீ தான் ஒயர் ஆகிட்டே இருந்த. கடைசியா பழமுதிர் சோலைக்கு போகலாமா? கடைசியாவா? ஆமா. சரி சரி. லீவு நாள் தானே, எல்லாரும் எங்கே டூர் கீர் போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சா அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. எங்கே போனாலும் கூட்டமாக தான் இருக்குது. பழமுதிர் சோலைக்கு போனோம், அங்கேயுமே சரியான கூட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பீட்ரூட்டையும் உருளைக்கிழங்கையும் பழமுதிர் சோலையில் தானே வாங்குவோம், அதுக்காக தான் மெயினாக போனோம். ஆனால் இந்த விகாஸ் பையனை கூட்டிகிட்டு போன உடனே அங்கே ஏகப்பட்ட பொருளை எடுத்து வச்சுக்கிட்டான். ஏன்னாக்கா இந்த சீஸு, பன்னீர், சமோசா ஷீட்டு, இந்த மாதிரி நிறைய பொருளை எடுத்து வச்சுக்கிட்டான். நாங்கள் சேலம் போனதுக்கு மெயினான காரணம் வந்து இந்த மஞ்சள் அரைக்கிறத பார்க்குறதுக்கு தான் போயிருந்தோம். நம்ம காலையிலேயே வந்து எங்கள் வீட்டுக்காரரு, ஐயனார், நம்ம தோட்டத்தில் இருக்க பெரியவர் எல்லாருமா வந்து ஆட்டோவில் வந்து மஞ்சளை ஏற்றிக்கிட்டு லீ பஜார் போயிட்டாங்க. அங்கே தான் வந்து மஞ்சள் அரைச்சி கொடுக்குறாங்க. காலையிலே கொண்டு வந்து அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு மஞ்சள் அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு வந்துட்டார் அவர் எங்கள் வீட்டுக்காரரு. அதனால தான் அவர் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்தார். மதியத்துக்கு மேலே போனால் மஞ்சள் எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் போனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுன்ட்டாங்க. இந்த மாதிரி தாங்க மஞ்சளை எடுத்து அந்த மிஷினில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைக்கிறாங்க. அரைச்ச மஞ்சள் வந்து இந்த மாதிரி பெரிய பையில் வந்து நிறைஞ்சதுக்கப்புறம் அந்த மஞ்சளை எடுத்து மூட்டைகளில் போட்டு பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இது நம்ம அங்கேயே இருந்து தான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணி நம்ம அங்கேயும் நம்ம ஆளுங்க அங்கே இருக்கணும் இல்லைங்களா. மஞ்சள் கொஞ்சம் நிறையா இருக்குது, அதனால் வந்து நம்ம மஞ்சளுக்கு பாதுகாப்பாக நம்ம அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயனாரையும் பெரியவரையும் அங்கேயே விட்டுட்டு வந்தோம். நாங்கள் காலையில் போன ஆட்டோ அங்கேயே நைட்டு வரைக்கும் இருந்துச்சுங்க. நைட்டு 9 மணி ஆயிடுச்சு அரைச்சி எடுக்கிறதுக்கு. கடைசியாக எல்லாத்தையும் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு பெரியவரையும் வந்து கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவை நாங்கள் முதல்ல அமுச்சு வச்சிட்டோம். ஆட்டோவை அமுச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். நாங்கள் வர வழியில் அமோகம் ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மணி 9:30 மணி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சமைக்கிறதுங்கிறது ஆகாது, அதனால் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு பொண்ணுங்க 2 பேர்த்துக்கும் டிஃபனும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கொண்டுட்டு வந்த மஞ்சத்தூளை வந்து இதுக்கு மேலே பேக்கிங் பண்ணணும். பேக்கிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெகு விரைவில் இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேல்ஸுக்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம். அப்போ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தாங்க ஒரு நாளைக்கு சேலம் போனாக்கா எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு வந்துடுவோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான். ஒரு சில வேலைகளை மறந்துட்டேன், ஆனாலும் ஒரு சில வேலைகளை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். மயிலு 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 மேலே ஏறுது பாரு. ஏண்டி மயிலு மயிலு ஏங்க மயிலு வச்சுக்கிட்டு நம்ம அந்த நாயை கொஞ்சமா மயிலு கோவம் வந்துடும். மயிலு உடனே வந்து சண்டைக்கு வந்துடுவா. ஏன் மயிலு மயிலு நீ தாண்டி எங்கள் வீட்டு செல்லக்குட்டி. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.